வாங்க நம்ம தோட்டத்துக்கு போகலாம். இங்கே தான் பனங்கிழங்கு போட்டிருக்கேன். இப்போ பனங்கிழங்கு எடுக்க போகிறேன். அதுதான் எடுத்தாச்சு. ஆமாடி, இது போட்டு ஒரு 3 மாதம் ஆச்சு. இந்த முளையாத கிழங்கெல்லாம் வெட்டி அது உள்ளர பனஞ்சோறு இருக்கும், தவுன்னு சொல்லுவாங்க, அதை சாப்பிட்லாம். அது அருமையாக இருக்கும். மோஸ்ட்டாக கிழங்கு வந்ததில் பார்த்தீங்கன்னா அந்த தவுன் அந்தளவுக்கு இருக்காது, பஞ்சு மாதிரி ஆயிடும். இது நல்ல கிழங்கு. இங்கே பாரு, ஒரு புழு. இந்த புழு தாங்க எல்லா சத்தும் கொடுக்கும் மண்ணுக்கு. அதனால் நம்ம பத்திரமா எடுத்து இன்னொரு நல்ல இடத்துல விட்டுருவோம். மண்புழு மட்டும் இல்லை, அப்பப்போ விஷ பிராணிகள் ஏதாவது வந்தாலும் வரும். இதுக்கு முன்னாடி தோன்றப்போ தேள், பூரான் எல்லாம் வரும். பார்த்து தான் எடுக்கணும். பாருங்க, இதெல்லாம் முளைக்கவே இல்லை. இதெல்லாம் நம்ம வெட்டி தின்னரலாம். பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தங்குறையேது நீ நந்தவனத்தேரு, அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி, கிளியே கண்ணூரங்கு தூரி தூரி. அதுக்குள்ளே இங்கே ஒருத்தருக்கு அவசரம் தாங்க முடியல. ஏதாவது கிடைக்குமான்னு நோண்டிகிட்ருக்கார் பாரு. ஏதோ பார்த்துருச்சு. பார்க்குறது பாரு. இப்போ தான் முட்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இது முளைஞ்சி வந்துருக்கு பாருங்க. இதை பார்த்துங்க. அப்புறம் இப்படி அதுக்கப்புறம் அதோ தெரியுது பாருங்கள், ஒரு அப்படி வளரும். அதுக்கப்புறம் பெரிய மரமாக வளர்ந்துடும். அந்த சாக்கு பையிலையும் பனங்கிழங்கு தான் போட்டிருக்கேன். இது வரைக்கும் பாருங்கள், இவ்வளோ கிழங்கு எடுத்துருக்கோம். அடுத்ததாக வீட்டில் பறிச்ச லெமனை பறிச்சிட்ருக்கோம். அங்கே இருக்கு பாருப்பா பழம், இதோ இருக்கு பாரு. போடு போடு.